வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி வரைக்கும் ஒரு வேலை. நம்ம ராசிபுரம் டு திருச்சி விளாக் இன்றைக்கி போடுறோம். திருச்சி வந்து எப்பயும் பார்த்தோன்னா நம்ம ஒன்று நாமக்கல் வழியாக போவோம், இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் தம்பட்டிலே போவோம். இப்போ இந்த சேந்தமங்கலம் பெரிய ரோட்டில் போட்டிருக்கிற புதுமை பஸ்ஸிலே போகிறோம். அதுதான் இன்றைக்கி போகிறோம். வாங்க ரூட் எப்படி இருக்குன்னு என்னென்னு பார்த்துடலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், இதுதான் கொல்லிமலையோட வியூ. அப்படியே அழகாக ஒரு மலை. இது ஏதோ ராஜஸ்தான் கிடையாது, நம்மளுடைய காவேரி ஆறு தான். திருச்சியில் இருக்கக்கூடிய காவேரி ஆறு. இந்த ரோட்டில் தான் போக போகிறோம். நாமக்கல் 81 88 நம்ம நாமக்கல் போக போகிறதில்ல. துறையூர் 81 துறையூர் ரோடு பிடிச்சி துறையூர்லேருந்து அப்படியே திருச்சி போகிறோம். இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் போட்டிருக்காங்க. நம்ம சொன்ன மாதிரி நம்ம எப்பயும் அந்த பக்கம் போனோம்னா நாமக்கல் வழியாக உள்ளே போட்டு போயிடுவோம். நாமக்கல் முசிறி அந்த வழியாக. இந்த பக்கம் போனோம்னா நம்ம தம்பம்பட்டி மெட்டலால் உள்ளே புகுந்து தம்பம்பட்டி ரோடு பிடிச்சி துறையூர் போகலாம். இந்த ரோட்டில் நானே இன்னும் போனதில்லை, இதுதான் ஃபஸ்ட் டைமு. நீங்கள் யாராவது ஆல்ரெடி போயிருந்தா நல்லா இருக்கா இல்லை எப்படின்னு கமெண்ட் சொல்லுங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்மளும் போய் நேர்லேயே பார்த்து தெரிஞ்சிடலாம். மணி 6 ஆச்சு. அதுக்குள்ளேயே வெயில் காலங்கிறதுனால நல்லா விடிஞ்சாச்சு. என்னன்னு தெரியலையே, போலீஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஒன்று சொல்லுவாங்க. இந்த ரோடு பார்த்தீங்கன்னா முதல்ல நாங்கள் இந்த பக்கம் கொல்லிமலைலாம் போகிறப்ப சின்னதாக தான் இருக்கும். இந்த ரோடு 2 பக்கம் மரம் இருக்கும், ஏதோ குகைக்குள்ளே போகிற மாதிரியே இருக்கும். இப்போ மரம் ஆனால் 2 பக்கமும் லைட்டு தான் இருக்குது. இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாமக்கல் கட் பண்ணுறதுக்கு புதுசாக போட்டிருந்த அனப்பாளையம் பைபாஸ் ஏரியா கட்டுறதும் இப்படியாக கட் பண்ணி போனீங்கன்னா அனப்பாளையம் பைபாஸ் அப்படியே ஞானமணிக்கிட்ட போய் ஜாயிண்ட் ஆகிரும். அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஜிஹெச் கட்டிகிட்டு இருக்காங்க, ராசிபுரம் ஜிஹெச். இந்த ஏரியா என்ன கொஞ்ச நாளில் பயங்கரமாக டெவலப் ஆகிட மாட்டேங்குது. போகலாம் வாங்க. செங்கலாந்தபுரம் 3 கிலோமீட்டர், இன்னும் 3 கிலோமீட்டர் போகணுமா? நம்ம 6 மணிக்கு வண்டி எடுத்துருக்குறோம். எப்படி நம்ம சென்றடைய ஒரு 9 மணி ஆயிரும்னு நினைக்கிறேன். நம்ம ஒன்றும் பறக்க போகிறது கிடையாது, வண்டி ஓடிட்டு தான் போக போகிறோம். அழகாக போகலாம். 50-60 கிலோமீட்டர் ஸ்பீட்லேயே போனீங்கன்னாவே போதும். சேந்தமங்கலம் 22 சேந்தமங்கலத்துக்கிட்ட தான் அந்த கட்டு பிரியும்னு நினைக்கிறேன். திருச்சி ரோடு கட்டு. அந்த பக்கம் நாமக்கல் ரோடு கட்டாகவும் இந்த பக்கம் திருச்சி ரோடு கட்டாகவும் நினைக்கிறேன். இந்த மாதிரி தனியாக போகிறப்ப ஜாலியாக பாட்டு பாடிட்டு போவோம். இப்போ பாட்டு பாடினா காப்பி ரைட்ஸ் போட்டுருவாங்க. ஸோ சார், இன்றைக்கி பாட்டு பாடாமலே வண்டி ஓட்டணும்.
ஏன்னா நம்ம இந்த ஹெட்ஃபோனை போட்டு பாட்டு கேட்டுட்டு போனோம்னா வச்சுக்கோங்க, பின்னாடி வர காருக்காரன் லாரிக்காரனும் கையும் நடிக்கிட்டு கிடக்கிறது நமக்கே கேட்காது. அதனால நான் எப்பயும் பாட்டு பாடிட்டு போகிறது தான் வழக்கம். இந்த தடவை அதுவும் போச்சு. ஓகே, செங்கலாந்தபுரம் வந்தாச்சு. நம்ம உள்ளே போக போகிறது கிடையாது, அப்படியே அவுட்டர்லேயே போயிட வேண்டியதான். கொல்லிமலை வழி ஒரு நாய் போகிற வர வண்டியெல்லாம் துரத்திட்டு கிடக்குது. ஓஹோ ஓஹோ, காலை வேறு கட்டி விட்டாங்களா? மாடு பாவம் காலை கட்டி விட்டாங்க. பைபாஸில் ரோட்டில் கிராஸ் பண்ண விட்டுருக்காங்க. நாமக்கல் 33. நாங்கள் நாமக்கலுக்கு முன்னாடியே கட் பண்ணி ஃப்ரீயாக போயிடுவோம். அங்கே வாங்க, இதுதாங்க நம்ம ஏரியா. எப்படி மலை ஃபுல்லாக கவர் பண்ணி வச்ச மாதிரி நம்ம ஏரியாவை சுற்றி மழை வந்துருக்கு. மழை போட்டு கவர் பண்ண மாதிரி இருக்கும். நம்ம நாமக்கல் ஃபுல்லுமே, நாமக்கல் சேலம் இதுவுமே பார்த்திங்கன்னா மழை தான் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கு. இந்த பக்கம் கொல்லிமலை, அந்த பக்கம் போதமலை, இந்த பக்கம் நைனாமலை. சிறப்பாக இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா. கொல்லிமலைக்கு இன்னொரு நாள் உள்ளே போந்து இன்னொரு வீடியோ போடலாம். தண்ணி வருதுன்னு கேள்விப்பட்டேன். செங்கலாந்தபுரம் தாண்டி உள்ளே வச்சாச்சு. வேலுக்குறிச்சி வந்துட்டோம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. இந்த வெள்ளிக்கிழமையோட சந்தை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நாங்கள் போனது லாஸ்ட்டுக்கு முன்னாடி. இப்போ இந்த வெள்ளிக்கிழமை நேற்று காலையிலோட முடிஞ்சிருக்கோம் சந்தை, அவ்வளோதான். ஆல்ரெடி அது ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஷார்ட்ஸு தான் போட முடிஞ்சிச்சு. ஃபுல் வீடியோ எடுக்கிற அளவுக்கு அங்கே நைட் டைமில் நம்மளால் எடுக்க முடியல. அதுக்கு இன்ஸ்டாகிராம்லேயும் போட்டிருந்தோம், யூடியூப்லேயும் போட்டிருந்தோம். பாருங்கள், இனிமேல் அடுத்த வருஷம் தான் சந்தை போடுவாங்க. வந்துவிட்டோம். நம்ம இதுக்கடுத்து அந்த மலை மேலே ஏறி இறங்கி அப்படியே உள்ளே போனோம்னா கொல்லிமலை ஜாயிண்ட் விட்டு போயிடலாம். காலம் நாயம்பட்டி. காத்தடிக்குது. காலையில் கிளைமேட்டு நல்லா இருக்கு. இன்னும் ஒரு 2 மணி நேரம் 1 மணி நேரம் தாண்டிட்டா வெயில் போட்டு கொளுத்துன்னு கொளுத்துது. ஊரில் இருக்கவே முடியாது. இது ஒரு பஸ் நிற்குது. 14ஆம் நம்பர். இந்த
வேலுக்குறிச்சியிலேருந்து போகிற பஸ்ஸா? நம்மள்கிட்டே மைக் இருக்கு இதில். இந்த கேமராவில் மைக் இல்லை. நம்மள்கிட்ட இதுலேயும் மைக் இல்லாதனால சவுண்டு எப்படி கேட்குதுன்னு தெரியல. நானே திருப்பி கழட்டி கேட்டு பார்த்தா தான் தெரியும். அப்படி இல்லைன்னா உட்காந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும். இங்கேருந்து திருச்சி போகிற வரைக்கும். திருச்சி போயிட்டு அப்படியே உள்ளே புதுசாக பஸ் ஸ்டாண்டு வேறு அங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்களாம். ஆனால் அது உள்ளே எவ்வளோ தூரம் இருக்குன்னு தெரியல. போயிட்டு அளவுக்கு டைம் இருக்குமான்னு தெரியல. பார்ப்போம். உள்ளே போக முடியுதா நான். மறக்குமா நெஞ்சம் மனசுல. என்னப்பா இங்கே ஒரு வித்தியாசமான ஒரு நாய். வேலுக்குறிச்சி கணவாய். அது கணவாய், இது கணவாயா? ஏதோ ஒன்று அந்த ஸ்டார்ட்டில் ஒன்று இருக்கும். அது வீடியோவில் இருக்காது. வெறும் திருச்சி போகிற வரைக்கும் வீடியோ போட்டால் நம்ம ஆளுங்க அவ்வளோதான். அவ்வளோ லென்த் ஆயிரும். இன்னும் முதல்ல இன்னும் பேப்பர் அதிகமாக இருந்துச்சு. வண்டியே போகாது. உரு 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 உருன்னு இழுக்கணும். சேலம் இப்போ ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா பரவாயில்ல. இது வரைக்கும் பாருங்கள் பழைய ரோடு. அங்கே பாருங்கள், அதுதான் பழைய ரோடு. அதில் ஏறி போகணும் முதல்ல. குரங்கு நிற்கிது, நாய் நிற்கிது. என்ன சண்டையா? அதில் ஏறி வந்தீங்கன்னா தான் இறங்க முடியும். இங்கே பாருங்கள், இதுதான் கொல்லிமலையோட வியூ. எப்படி அப்படியே அழகாக ஒரு மலை. இப்போ கொஞ்சம் பனிமூட்டமாக இருக்குது. பகலில் வந்து பார்த்தோம்னா அங்கே உள்ள அந்த பெண்டெல்லாம் அப்படியே தெரியும். பெண்டில் இருக்கிறது தண்ணி, அந்த ஃபால்ஸ் இந்த சைடு ஒரு ஊற்றுற இடத்துல ஃபால்ஸ் இருக்கும். அது ரெண்டும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். நியூ காலேஜ், ஹார்ஸ் காலேஜ். அந்த தேன்கூடு இன்னமும் பார்த்துட்டே இருக்கிற, ரொம்ப வருஷமாக பார்க்குறேன். அங்கேயே தான் இருக்குது. லாக்டவுன் டைமில் ஓப்பன் பண்ணி விட்டாங்க அந்த காலேஜை. அதிகமாக இங்கே தான் நம்ம கிட்ட தான் கவர்மெண்ட் காலேஜஸ் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் கேட்டு காலேஜ், இந்த பக்கம் இந்த சேந்தமங்கலம் காலேஜ், அப்படியே நாமக்கல் போனோம்னா ராமலிங்கம் காலேஜ், பக்கத்தில் லா காலேஜ், இதுக்கு பக்கத்தில் இன்னொரு கோயட் காலேஜ் ஒன்று இருக்கும். ஓகே, அங்கே கட் பண்ணி போடுறேங்க. காலப்பநாயகம்பட்டி. முதல்ல கொல்லிமலை போகணும்னா அந்த காலப்பநாயகம்பட்டி உள்ளே போய் தான் கட்டாகி வரணும். இந்த பைபாஸ் போடுறதுக்கு முன்னாடி கொல்லிமலை 31 கிலோமீட்டர் தான். அழகாக போய் குளிச்சுட்டு வரலாம். போகலாம், இன்னொரு நாள் போகலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இதில் காலப்பநாயகம்பட்டி ஊருக்குள்ளே போயிட்டுனா ஊருக்குள்ளே இருந்தால் கட் பண்ணி நமக்கு வந்து கொல்லிமலை ரோடு கட் ஆகி வரும். அந்த இடத்துல ஒரு கோயில், ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கும். அதிலிருந்து கட் பண்ணி வந்தோம்னா உள்ளே வந்து அப்படியே கொல்லிமலை ரோடு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கு முன்னாடி பைபாஸில் குறுக்க ஒரு கட்டு போட்டாங்க. அதனால் நம்ம பைபாஸ்லேயே இப்படிக்கா கட் பண்ணி உள்ளே கொண்டு வரலாம்.
போகிறதுக்கு கொல்லிமலை ரூட்டு சொல்கிறானே பார்க்குறீங்களா? போகிற வழியில் எல்லாத்தையும் சொல்லி வைப்போம். ஏன்னா இது நம்ம ஏரியா. நிறையா பேர் வந்துட்டு பார்த்துட்டு ஒரு தடம் தெரியாமலாம் இருக்கணும்ல, இருந்துடக்கூடாது. நம்ம ஏரியாவுக்கு வரவங்க சிறப்பாக வந்துட்டு சிறப்பாக போகணும். அங்கே நாமக்கல் 19ன்னு போட்டிருக்கு, இங்கே 20ன்னு போட்டிருக்கு. இதுதான் கொல்லிமலை கட்டு. இப்போ முதல்ல அங்கே உள்ளேருந்து அதில் வந்து இதில் போகணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் மட்டும் போனோம்னா போதும். இது அப்படின்னு நம்மளை போய் இறக்கி விட்டுருவாங்க. அனகாநத்தம் பிரிவிலேருந்து பார்த்தீங்கன்னா உள்ளே பூந்து வந்தாச்சு. இந்த பக்கம் இப்போ தான் ரோடு போட்டுட்ருப்பாங்க போல். ரோடு இருக்குது, எக்ஷனை வந்து இப்போ தான் பண்ணிட்டுருக்காங்க. ரோட்டுக்கு இந்த பக்கம் ஒரு 5 அடி, அந்த பக்கம் ஒரு 2 அடி, அந்த மாதிரி. வேப்ப நீ இங்கிட்டுக்கா பிடினா அங்கிட்டுக்கா பிடிக்கிறேன் அப்படின்னு இந்த பக்கம் ஒரு 5 அடி, அந்த பக்கம் ஒரு 5 அடி போட்டுட்டாங்க. ரோடு வேலை செஞ்சு முடித்தாங்கன்னா நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். ரன்னிங்கில் தான் இருக்குது. எக்ஸ்டர்னேஷன் பண்ணாங்கன்னா பெருசாக பைபாஸ் மாதிரி வரும். அந்த மரத்தெல்லாம் வெட்டி விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் இந்த ஏரியா பாருங்கள், எரும்பட்டி ஏரியா. இதுதான் கொஞ்சம் மழை தான் பார்த்தீங்கன்னா 2 பக்கம் மரத்தோடு இன்னும் நல்லாயிருக்கு. ஒரு காலங்களில் நம்ம ஊர் இப்படி தான் இருந்துச்சு. ஒரு காலம் என்ன, ஒரு காலம் 5 வருஷத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் மரத்து இல்லை, எந்த மரமும் இல்லை. பிஃபோர் லாக்டவுன், ஆஃப்டர் லாக்டவுன் அப்படின்னு நீங்கள் பல வீடியோ போடலாம் மாட்டேங்குது. ஆல்ரெடி நிறையா போட்டிருக்காங்க. இருந்தாலும் நம்ம ஊர்கள் மாறினதெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இதாக இருக்குது. இதெல்லாம் இந்த பக்கம் கொஞ்சம் வந்துட்டீங்கன்னா ஊருக்குள்ளே போகிற ரோடாக தான் இருக்குது. பைபாஸ் இல்லை. போயிட்டு ரிட்டர்ன் போய் பைபாஸில் போய் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறேன். விரைவில் பொன்னி நதி பார்க்க போகிறோம். பவித்திரம் ஏரியா வந்துட்டோம். ஏரியா, ஏரி, ஆறு எல்லாமே தான். தண்ணி இருக்குது, அந்தளவுக்கு இல்லை, ஆனால் தண்ணி இருக்குது. பவித்திரம் வந்தாச்சு. சீட் பெல்ட் அணியவும். டெடிபேர் நல்லா இருக்கு. நம்ம ஊருக்குள்ளே போகிற ரோட்டில் தான் போயிட்டுருக்கோம். இன்னும் ஒரு துறையூரை நம்ம என்ன ஜாயின் பண்ணல. துறையூருக்கு எப்படின்னா ஒரு 30 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். 30-35 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே வரும் போகிற வீடாக எதுவும் காணோம். இங்கே வச்சுருப்பாங்க, மயில்கள் வச்சுருப்பாங்க. அது வேறு, இங்கெல்லாம் செடியாக இருக்கிறதுனால தெரிய வாய்ப்பு கம்மி தான். போர்டு எங்கேயாவது வச்சுருப்பாங்க, அதை பார்த்து நம்ம போக வேண்டாம். டீ பாதாம் பால். ஓ, அது பவித்திரம், இது பவித்திரம் புதூரா? சப்டிவிஷன் பவித்திரம் புதூர். ஏரியா ஃபுல்லாக ஆற்று பாசனம் போல்.
நாமக்கல் மாவட்டம் முடிஞ்சு போச்சா இதோட? திருச்சி மாவட்டம். ஓ மை காட், இது டிஸ்ட்ரிக்ட் பார்டரா? ஓ ஆமாம் ஆமாம், இங்கே வேறு செக் போஸ்ட் இருக்கு. ஓகே மக்களே, நான் நாமக்கல் மாவட்டத்தை தாண்டி வெளியே வந்து விட்டேன். கோட்டை கருப்பு ஸ்வீட் டீ, காஃபி, பப்ஸ், பாதாம் பால். ஓ, இந்த ரோடு நல்லா இருக்கு. காற்று காலையில் போகிறதுனால அருமையாக அடிக்குது. திருப்பி வரப்போ வெயிலில் போட்டு எனக்கு எப்படி கொளுத்த போகுதுன்னு தெரியல. ஓகே, நம்ம கிட்டத்தட்ட ஒரு 75-80 கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சமயபுரம் ரோடு இங்கே தான் கட் ஆகுது. அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே டீ குடிக்க நிறுத்தலாம். நல்லது. ரோடு அந்த பக்கம் இருக்குது, நம்ம டீ குடிக்கிறதுக்காக இந்த பக்கமாக நிறுத்துகிறோம். சமயபுரம் இல்லை, இந்த ரோட்டில் ஒர்க் பண்ணோம்னா சமயபுரம் ரோடு. சமயபுரம் ஸ்ரீரங்கம் 34-39 அந்த உள்ள ஒர்க் பண்ணால் போயிடும். ஸ்ரீரங்கம் சமயபுரம் அந்த ரோட்டில் வந்துட்டோம். ஒரு வடை ஒரு டீயை சாப்பிட்டு அப்புறமா கிளம்புவோம். துறையூர் ரோடு வந்து அவுட்டர் ரோடு கட் பண்ணி திருச்சி போயிட்டுருக்குறோம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா ரோடு நல்லாயிருக்கு. ரோடு இல்லை, ஐ மீன் அட்மாஸ்பியர் நல்லா. அது வரைக்கும்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல மரமாக இருக்குது, நிழல் இருக்குது நல்லா. இது காலேஜா? காட்டுக்குள் காலேஜா? வாதனா மரம்லாம் நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போலாம் இல்லவே இல்லை. ஆனால் இந்த லைனில் வாதனா மரம் எவ்வளோ இருக்குது பாருங்க. வாதனா மரம் தானே. இதெல்லாம் சட்னி செஞ்சு சாப்பிட்டா வேற மாதிரி இருக்கும். வாதனா மரம் நினச்சி புளியா மரத்துலேருந்து பிச்சுக்கிறாதீங்க. அந்த மாதிரி சட்னி செய்யணும்னா நம்மளோட வணக்கம் மக்களே சேனல் இருக்கு, அந்த சேனலில் போய் பாருங்கள். நான் பக்கமாக வீடியோ போடுறேன் சார். மண்டேலிருந்து திங்கட்கிழமை முதல் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வணக்கம் மக்களே, அதை AK-50 ஏதாவது மாற்றலான்னு பார்த்துட்ருக்குறேன். திருச்சி 28 கிலோமீட்டர். 28 கிலோமீட்டர். நம்ம திருச்சியில் போகக்கூடிய இடம் லால்குடி. LKG அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காரு, போய் பார்த்துட்டு வந்துடுவோம். லால்குடியில் தான் LKG பக்கம் எடுத்தாங்க. ஆமாம், அங்கே தான். காரைக்குடியில் ஒரு தீயில சொல்லெடுத்து ஒளி போடுற கையலுக்கு என்ன ஊர்னு தெரியலையே. மூட்டை வச்சு மூட்டை மேலே உட்கார வரைக்கும் போகிறாரு. வேகத்தடை வேகத்தடை. பால் சொசைட்டி சார். நர்சரி இல்லை, நர்சிங் அது. புலிவளமா ஊர் பேர்? புலிவளம்.
குரங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து என்ன ஒரு குரங்கு மட்டும் நிற்குது. ஏரியாவில் குரங்கையே காணோம். திருச்சி மாவட்டம் மறுபடியும் நிழல் வந்துருச்சு. இந்த 1001 படத்தில் அந்த சாமி நிழலுக்கோசரம் நைட்டு ஃபுல்லாக உட்காந்துருப்பாங்க, அந்த மாதிரி உட்காந்துருக்க மாட்டேங்குது. நிழல் இவங்களா நிழல் வரும்னு அந்த இடத்துக்கு வேகமாக போய் அங்கேருந்து அப்புறம் வண்டி ஓட்டணும் மாட்டேங்குது. ஞாயிற்றுக்கிழமையில் வேறு வந்துட்டோம். வழி நெடுக்க பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் கறிக்கடையாக இருக்குது. நம்ம வேறு இன்னும் சோறே திங்கல. மலைக்கோட்டை உத்தமர் கோயிலா? லட்சியத்தில் ஏதோ திருவிழா போல. இதுதாங்க பொன்னி நதி. அப்படியே அந்த ரோட்டில் பார்த்தீங்களா மணலாக இருக்குல்ல, அதுதான் காவேரி ஆறு. ஆனால் ஆறு இல்லை, வெறும் மண்ணு தான் இருக்குது. மணல் கூட இல்லை, மணலையும் அள்ளிவிட்டாங்க. இப்படியோ போய் ரைட்டு கட் பண்ணோம்னா வச்சுக்கோங்க, திருச்சி ஊருக்குள்ளே போகிற ரோடு. அதில் போனோம்னா அது காவேரி பாலம், அது பாலத்து மேலே போகும். இப்படியோ ஸ்ட்ரைட்டாக போனோம்னா நம்ம லால்குடி போகிறதுனால இப்படியா லெஃப்ட் கட் பண்ணிக்க வேண்டியதான். நான் இருந்தேன், நான் போய் சிதம்பரம், அரியலூர், ஜெயங்கொண்டாம் எல்லாமே இந்த பக்கம்தான். காலையில் இந்த கொளுத்துக்கு சாயங்காலம் என்ன பண்ண காத்திருக்குதோ தெரியல. நம்ம ஊரோட திருச்சியில் சற்று வெயில் அதிகமாகவே இருக்குது. கீழே தேயுது பாங்க. வந்து விட்டோம். இந்த கல்யாணத்துக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். ஃப்ளக்ஸ் இங்கேயே போட்டு வச்சுருக்காங்கலாம். பார்க்கிங் எங்கே இருக்குன்னு தான் தெரியல. பார்க்கிங் அடியில் இருக்கா? அண்ணன் கூப்பிட்டு விட்டார். வண்டி நிறுத்திட்டு அப்படியே உள்ளே போனோம். காலையில் வந்தவங்களுக்குலாம் தனியாக டிஃபன் ரெடி பண்ணியிருந்தாங்க. மேலே போய் அப்படியே சாப்பிட்டு உள்ளே பார்த்திங்கன்னா மேரேஜ் நடந்துட்டு இருந்துச்சு. உள்ள மேரேஜெல்லாம் பார்த்துட்டு ஒரு ஃபோட்டோ பிடிச்சிட்டு அப்படியே அங்கேருந்து கீழே இறங்கி ரிட்டன் பந்திக்கு வந்தோம். மதிய விருந்து
மதியம் நல்லா கறி வந்து போட்டிருந்தாங்க. அப்படியே சாப்பிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. டாட்டா பை பை சொல்லிட்டு. ஓகே, கல்யாணம் முடிச்சாச்சு. இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா பக்கத்தில் தான் பூண்டி மாதா கோயில் இருக்குது. வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு ஃபேமஸ்டான ஒரு சர்ச்சு. இப்போ அங்கே தான் போக போகிறோம். ஆனால் இங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தான் இருக்கும். திருப்பி அதுக்காக இன்னொரு நாள் நம்ம வர முடியாதுல்ல. பக்கத்தில் இருக்கிற இடங்களை அப்பப்போ போகிற வழியில் இருக்கிற இடங்களை சுற்றி பார்த்துட்டு வந்துடணும். பார்த்துக்கோங்க, இங்கே ஒரு பாலைவனம் மாதிரி இருக்குல்ல, இதுதான் காவேரி நதி. காவேரி ஆறு ஓடிக்கொண்டிருந்த இடம் ராஜஸ்தான் ஏரியாவுக்குள்ள இருக்கிற மாதிரி ஒரு இடம். இவ்வளோ கொண்டு தண்ணி அங்கங்கே நிற்கிது. ஒரு வீடியோவில் கூட பார்த்தேன், ஒரு பையன் அன்னைக்கு சொல்கிற மாதிரி ஃப்ளைட்டில் போயிட்டு மேலேருந்து கீழே பார்த்து இங்கே பாருமா தமிழ்நாட்டில் பாலைவனம் இருக்குதுன்னு சொல்கிற மாதிரி. இந்த மாதிரி தான் இருக்க மாட்டேது. இங்கேருந்து பார்த்தா அப்படி தான் இருக்குது, மேலேருந்து பார்த்தா இன்னும் அப்படி தான் இருக்கும். சொல்கிறது சொல்ல ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. பாருங்க, கொஞ்சம் தான் தண்ணி இருக்குது. அது ஏதோ மழை வந்தால் பேஞ்சு நிற்கிற தண்ணி தான் இருக்க மாட்டேங்குது. மீதி எல்லாம் போச்சு. என்னைக்கு இது ஃபுல்லாக தண்ணி வந்து அதுக்குள்ளே எல்லாம் மணல்லாம் அள்ளி விற்றுட்டுறாங்களாட்டுக்குது. காவேரி நதி, பொன்னி நதி, தண்ணி ஓடிக்கொண்டிருந்த இடம். மணல் கூட இல்லை, ஏதோ துளுந்துட்டு தான் மணல் இருக்குது. மேலே இருந்தெல்லாம் சுரண்டிட்டாங்க போல். ஃபுல்லாக மணல் கூட ஃபுல்லாக இல்லை, எல்லாம் மண் தான் இருக்க மாட்டேது. அடியில் இருக்கிற மண் தான் இருக்குது. இதுதாங்க காவேரி. நான் சின்ன வயசில் நீங்கள் இருக்கிறப்போ வந்தோம்னா தண்ணி மேலே வரைக்கும் ஓடும். பக்கத்தில் நிற்க பயமாக இருக்கும். இந்த பாலத்து மேலே நிற்கவே பயமாக இருக்கும். இன்றைக்கி பாலத்துலேருந்து இறங்கி கீழே போனால் கூட நடந்து போக மாட்டேங்குது. எங்கேயோ ராஜஸ்தானுக்கு வந்த மாதிரி இருக்குது. இது ஏதோ ராஜஸ்தான் கிடையாது, நம்மளுடைய காவேரி ஆறு தான். திருச்சியில் இருக்கக்கூடிய காவேரி ஆறு. காட்டுப்பள்ளி, திருக்காட்டுப்பள்ளியா? திருக்காட்டுப்பள்ளி, காட்டுப்பள்ளி. பூண்டி ஊருக்குள்ளே வந்துட்டு நினைக்கிறேன். ஆமாம், இதுதான் பூண்டி. இப்போ தான் நான் பாருங்க சர்ச்சு தெரியுது. அந்த பக்கம் தான் போகணும்னு நினைக்கிறேன். பூண்டி மாதா பேராலயம், பூண்டி மாதா பெசிலிக்கா. ஸோ இது டூரிஸ்ட் வந்தால் எல்லாம் இருக்கிறதுக்கான இடமா கொடுத்துருப்பாங்க போல். இதுதான் கோயிலா? டூ வீலர் பார்க்கிங், பூண்டி மாதா பெசிலிக்கா வந்துவிட்டோம். பைக் பார்க்கிங் உள்ளே இருக்குது. பைக் எப்படி உள்ளே போணுச்சு? அங்கிட்டு வேறு ஒரு வழி இருக்குது. டூ வீலர் பார்க்கிங் இந்த பக்கம் போகணும். போயிடலாம். ஆசா சும்மாவா? பா, இங்கேயாவது நமக்கு வண்டி நிறுத்தின இடத்துல கிடச்சிது. வண்டி அப்படியே பார்க்கிங்கில் பார்க் பண்ணிட்டு அப்படியே கோயிலோட என்ட்ரன்ஸ்லேயே வந்துவிட்டோம். இது அவரோட என்ட்ரன்ஸு. அப்படியே உள்ளே போனோம்னா கோயில் பிரம்மாண்டமாக இருந்துச்சு. பார்த்திங்கன்னா ரொம்ப பழமையான கோயில் தான். இது பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு குகையாட்டம் ஒரு அமைப்பு வச்சுருந்தாங்க. இயேசுவோட லைஃப் ஸ்டோரிலாம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே அப்படியே ஃபுல்லாக வச்சுருந்தாங்க. இது குகை மாதிரி இருக்கும். உள்ளே போய் அப்படியே பார்த்துட்டு வந்துடலாம்.
வணக்கம் மக்களே. இயேசு உயிர் விட்ட அந்த சிலுவையோடைய ஒரு பகுதி வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. அந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திருக்காட்டுப்பள்ளி பக்கத்தில் இருக்கக்கூடிய பூண்டி மாதா கோயில். அந்த பூண்டி மாதா சர்ச்சில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த இயேசுவோடைய கடைசியாக அவர் உயிர் விட்ட அந்த சிலுவையோடைய ஒரு பகுதி வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இப்போ நம்ம அங்கே தான் வந்திருக்கோம். பின்னாடி பாருங்கள் சர்ச் இருக்குது. உள்ளே போய் பார்த்துட்டு வந்துடலாம். இங்கே உள்ள ஃபோட்டோ எடுக்க அலோடு இல்லை. உள்ளே போய் பார்த்துட்டு மட்டும் அப்படியே கிளம்பியாச்சு. ஓகே மக்களே, ரிட்டர்ன் வந்தாச்சு ஊர் பக்கம். ஈவினிங் சன்செட்டு பாருங்கள், பயங்கரமாக இருக்குது. தெரியுதான்னு தெரில உங்களுக்கு, அந்தளவுக்கு வேற மாதிரி இருக்குது சன்செட்டு. ஓகே மக்களே, போயிட்டு முடிச்சுட்டு வந்தாச்சு. திருப்பி மீண்டும் இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். டாடா பாய் பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.